ஆவிக்குரிய ஜீவியத்திலே இந்த கிழக்கு வாசல் கிறிஸ்துவனுடைய வருகை குறித்து எச்சரித்து நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு அடையாள குறிப்பாக இருக்கின்றது. புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவனுடைய பகிரங்க இரண்டாம் வருகையை குறித்து 318 இடங்களிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. பழைய ஏற்பாட்டு பகுதிகளிலும் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து அநேக வசனங்களிலே நாம் பார்க்க முடிகின்றது. லூக்கா 21:33 வசனத்திலிருந்து, வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். 36 வசனம் சொல்லுகிறது, ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இன்று அநேகர் இந்த வருகையை குறித்து சரியான தெளிவில்லாமல் இருக்கின்றார்கள். அது இருக்குமோ இருக்காதோ என்றும் சொல்லுகின்றார்கள். ஆனால் யாக்கோபு 5வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம் 8-9 வசனங்களிலே, நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. அதோடு கூட, சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள், இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கின்றார். எனவே எப்பொழுதை பார்க்கிலும் இப்பொழுது இன்னும் சமீபமாக கிறிஸ்துவனுடைய வருகை இருக்கிறது என்பதை இந்த வசனங்கள் நமக்கு குறிப்பிடுகிறது. 1 பேதுரு 4:7 சொல்லுகிறது, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆதலால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள் என்று நம்மை எச்சரிக்கின்றது. கிறிஸ்துவின் வருகை எப்பொழுது இருக்கும் என்று யாரும் சொல்ல முடியாது. 2 பேதுரு 3வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம் 8வது வசனம் முதல், பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலும் இருக்கிறது என்கின்ற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். எனவே இந்த கிழக்கு வாசல் நாம் கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்பதை அடையாளமாக காட்டுகின்றது.